ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சூப்பரான சும்மா செம்மையான ஒரு நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த நண்டு கிரேவி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நண்டு சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த நண்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா வாங்க. அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியண்ட்டு. சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கும் போது நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இது கூட நம்ம வந்து 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இது இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வந்து தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கி விடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா அப்படியே வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவுக்கு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுதுன்னா நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம வந்து ஆல்ரெடி 2 பச்சை மிளகா, மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கனால மிளகாய் பொடி கம்மியாக சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் 1.5 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா வதங்கணும். ஸோ அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ வேகட்டும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன், ப்ளூ நண்டு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே நல்ல வாசனைக்காக நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இது இவ்வளோதாங்க. சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா இப்படியே இருக்கட்டும், லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுங்கிறனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு வாட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த நண்டை வந்து ப்ளூ நண்டாக இருக்கிறது வந்து நம்ம நல்லா சூடு பண்ணோம்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும். இப்போ நம்ம மசாலாவோட இதில் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காதுங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஒரு கொதி வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் நண்டு கிரேவி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.